போட்டு காட்டி இவர் இப்படியெல்லாம் துரோகம் செய்தார், கட்சிக்கு எதிராக செயல்பட்டார், தலைமைக்கு எதிராக செயல்பட்டார் அப்படின்னு பேசியிருக்கிறார். எப்படி பார்க்க? நான் இதே அரங்கில் சொல்லுதிகாரம் நிகழ்ச்சியில் 2 மாதங்களுக்கு முன்பு 4ஆம் தேதி 5ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பேசுகின்ற பொழுது அப்போ செங்கோட்டையன் அஇஅதிமுகவில் தான் இருந்தார். திரு விஜய் அவர்கள் அவருக்கான பரப்புரை பயணத்திற்கு அந்த பேருந்து அப்போ ரெடி ஆகலை. அப்போ தான் ஒரு பேருந்து ரெடியாகி கொண்டிருப்பதாக செய்தி வந்தபோது நான் இதே சொல்லதிகாரத்தில் மிக தீர்க்கமாக ஒன்றை சொன்னேன். செங்கோட்டையனை தாவேகாவிற்கு அனுப்புவதற்கு அமித்ஷா திட்டம் வைத்திருக்கிறார். நான் சொல்லுகின்ற பொழுது அன்றைக்கி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சொன்னது. நிச்சயமாக அவர் தாவேகாவை நோக்கி நகர்த்தப்படுவார், இது நடக்கும். டிடிவி தினகரன், ஓபிஎஸ் உள்ளிட்டவர்கள் தாவேகாவோடு கூட்டணியாக இணையக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம். பாஜக அஇஅதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கு ஒரு மாபெரும் சதி திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறது. அது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்து துணை போகிறாரா, தெரியாமல் அந்த அணியில் இருக்கிறாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் பாஜகவின் திட்டம் என்பது தமிழ்நாட்டில் அதிமுகவை பலவீனப்படுத்துவது. இப்போ நீங்கள் 2 திராவிட கட்சிகளுக்கும் சேர்த்து 75-80 விழுக்காடு ஓட்டு இருந்துச்சு சார் முன்னாடி. இப்போ அது குறைஞ்சிக்கிட்டு வருது கொஞ்சம். 2 திராவிட கட்சிகளுக்கும் சேர்ந்து குறையுது. அப்போ பிரதானமாக பாஜக என்ன நினைக்குது அப்படின்னா, இப்போ திமுகவுக்கு ஒரு 40% ஓட்டு, அதிமுகவுக்கு ஒரு 40% ஓட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த 80% ஓட்டில் அந்தந்த எலெக்ஷனில் திமுகவுடைய ஓட்டு ஒரு 3% குறைஞ்சி அதிமுக அதிகமாச்சுன்னா அதிமுக ஆட்சி அமைச்சிருக்கு. சரி, அதிமுக கொஞ்சம் அதிகமாச்சுன்னா திமுக ஆட்சி அமைச்சிருக்கு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த எதிரே இருக்கக்கூடிய அஇஅதிமுக ஓட்டு அது ஆல்ரெடி இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதை 2-3 ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகே, ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு 35% ஓட்டை 3 பிரிச்சிட்டிங்கன்னு வைங்க. அதில் பாஜக சமபலத்தோடு நிற்கும். அதிமுக, பாஜக, தாவேகா பாருங்கள், தாவேகாவுக்கு ஒரு 10-15%, பாஜகவுக்கு ஒரு 10-15%, அதிமுகவுக்கு ஒரு 10-15% என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி பாஜக தன்னை வலுவாக தமிழ்நாட்டில் நிலைநிறுத்துவதற்கான எல்லா வேலைகளையும் செய்து வருகிறது. ஓகே, அதனுடைய ஒரு அங்கம்தான் செங்கோட்டையன் எங்கே போனது, தாவேகாவிற்கு போனது. நீங்கள் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்களேன். செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து வெளியில் வந்ததுக்கு என்ன ரீசன் சார்? அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஒருங்கிணைக்கணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார். அதெல்லாம் பின்னாடி நடவடிக்கை சார், அதெல்லாம் ரொம்ப பின்னாடி. சரி, முன்னாடி போகணும்னா அவிநாசி அத்திக்கடவு திட்டத்துல புகைப்படங்கள் இல்ல, எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்கள் இல்லன்னு ஆரம்பிக்கிறார். அது ஒரு ரீசனா சார்? அது ஒரு ரீசனா? ஃப்ளெக்ஸ் அடிச்சவங்க ஏதோ இடத்துல விட்டுருக்கலாம், மறந்துருக்கலாம். ஒருத்தர் இதை பயன்படுத்தி இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணுவாரா? நம்புற மாதிரி. சரி, இன்னும் பின்னோக்கி போனோம்னா சட்டமன்ற தேர்தலில் அந்தியூர் மாதிரியான ஒரு அதிமுக செல்வாக்கு வாய்ந்த தொகுதியில் அந்தியூர்ல அதிமுக தோற்கறதுக்கு காரணமா இருந்தாரு செங்கோட்டையன்கிற குற்றச்சாட்டை இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி அப்ப கட்சிக்கு எதிராக அவர் செயல்பட்டாருங்கிறது அவருடைய வாதம். இந்த குற்றச்சாட்டை பரஸ்பரம் அதிமுக எல்லோரும் மீது வைக்கிறார்கள். இப்ப நீங்க தென் மாவட்டத்தில் அதிமுக தோற்றது காரணம் இவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒன்றுபடுத்தாமல் போனதுதான் அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்கல்ல. சரி, பல குற்றச்சாட்டுகள். இப்போ 15-20 தொகுதிகளில் அதிமுக தோற்றதற்கு காரணம் டிடி தினகரன் உள்ளிட்டவர்கள் பிரித்த வாக்குகள்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. இது பரஸ்பரம் அஇஅதிமுகவுக்குள்ள மேடம் ஜெயலலிதா அவருடைய மறைவிற்கு பிறகு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள். அதுக்குள்ள போக வரும்ல. ஆனால் செங்கோட்டையனுடைய இந்த பர்பஸான ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு வெளியில வரல, அது வெளியில வரணும்னு முடிவு எடுக்கிறாரு. ஓகே, தாவேகாவுக்கு போகணுங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்ட் படி அவர் மிகச்சிறப்பாக செயல்படுகிறார். நான் இந்த ஒரு 50 ஆண்டு காலம் ஒரு கட்சியில் இருந்தவர், அமைச்சராக இருந்தவர், எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற தலைவர்களோடு இணைந்து பணியாற்றி அவர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்த ஒருத்தர், அவர் இப்படி ஒரு மாத காலத்தில் அல்லது 3 மாத காலத்தில் ஒரு முடிவை எடுத்து அது தாவேகாவுக்கு தான் போகணும் அப்படின்னு யாரோ ஒருவர் சொல்வதை கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு செங்கோட்டையன் இருக்கார். 3 வார காலங்கிறது நமக்கு வெளியில தெரிஞ்சது, வெளியில தெரியாம நடந்தது. ஓகே, அது நமக்கு தெரியாதுல்ல. இப்போ நான் இப்போ சொல்கிறேன் சார், இது கடந்த வாரத்தில் ஒரு தனியார் மின் இதழுக்கு நான் அளித்த பெட்டியில் அதை சொன்னேன். இந்த சந்தேகம் பாஜக தான் எல்லாத்துக்கும் காரணம்னு செந்தில் சொல்கிறாருன்னு நிச்சயமாக ஸ்ரீராம் சார் அதில் மாறுபடுவார். ஆனால் நான் அப்போ சொன்னேன், இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்தலாம் ஒருவேளை இன்னும் கூட இது இன்னும் உறுதிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வட மாவட்டத்தில் ஏதேனும் முக்கிய தலைவர்கள் தாவேகாவை நோக்கி செல்லக்கூடும், அல்லது நாட்டுனின் அதிமுகன்னு சொல்ல, சரி எல்லா இடத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க. வட மாவட்டத்தில் முக்கிய தலைவர்கள், குறிப்பாக வட மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பிரதான கட்சி ஓகே தாவேகாவோடு கூட்டணிக்கு செல்லுமோ அப்படிங்கிற ஐயப்பாட்டை நான் கடந்த வாரம் எழுப்பினேன். இன்னைக்கு நியூஸ் 18 உள்ளிட்ட அத்தனை தொலைக்காட்சியிலும் ஒரு பிரேக் வந்துச்சு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு பேச்சுவார்த்தை தாவேகாவோடு நடக்கிறதா, பாமக தாவேகா பேச்சுவார்த்தையா அப்படின்னு ஒரு பிரேக்கிங் இன்னைக்கு வருது. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாஸ்
பிரிவை அணியை கொண்டு போய் தாவேகாவுடன் சேர்க்கக்கூடிய ஒரு வேலைகளும் நடக்கக்கூடுங்கிற ஒரு ஐயப்பாடு எனக்கு கடந்த சில வாரங்களாகவே இருந்துச்சு. இன்னைக்கு அது நகருது. இது சக்சஸ்ஃபுல்லா முடியுதா இல்லையாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது 100 விழுக்காடு அங்கே போவாங்க. நானும் இன்னமும் வந்து என்ன செய்யல, எந்த முன்முடிவுக்கும் வரல. ஆனால் அதற்கான ஒரு வேலை திட்டங்களும் நடக்குமோ அப்படின்னு ஐயப்பட்ட அதை நோக்கிய சில சமீட்சைகள் தெரிகிறது அப்படிங்கிறது மட்டும். இப்ப இந்த கனவுகளை நொறுக்கி விட்டீர்கள் அப்படின்னு சொல்றது செங்கோட்டையன் காணக்கூடிய கனவா? அது யார் கனவு? ஏன்னா செங்கோட்டையன் இப்ப தனிநபர் இல்ல, அவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர். அப்ப அவங்க கனவுகளை நொறுக்கிட்டீங்கன்னு அதிமுக தொண்டர்களுக்கு சொல்றாருன்னா அப்ப என்ன சொல்ல வர்றாரு? இல்ல, அதாவது அவருடைய ஊர் அது. சரி, இப்போ யாரு செங்கோட்டையனுடைய சாயில இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டுவது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அது ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் வார் மாதிரி தானே. நீங்க பாருங்க, உங்க மண்ணில் நான் வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டுறேன், நீங்க போன உடனே என்னால் இவ்வளவு பெரிய மக்களை வந்து திரட்ட முடிகிறது, இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து அதிமுகவிற்காக வருகிறது அப்படிங்கிறத சொல்லுகின்ற பொழுது உங்கள் கனவு தகர்ந்து விட்டது. அது செங்கோட்டையன் சொல்ற செய்தி தான். அதாவது நீங்க இல்லைன்னா இந்த பகுதியில் அதிமுக இல்லைன்னு நினைச்சிடாதீங்க, உங்கள் கனவு தகர்க்கிறது அப்படிங்கிறது செங்கோட்டையனுக்கு சொன்ன செய்தி தான். அது திமுகவுக்கும் சொன்னதா கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் பிரதானமாக ஒரு செங்கோட்டையன் மீன்படி தான் சொல்றாரு. ஆனா எந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவறிழித்து விட்டதாக நான் நினைக்கிறேன்னா அதை நம்ம ஏற்கனவே விவாதிச்சிருக்கிறோம். கரூரில் 41 பேர் மரணம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நீண்ட நெடிய அனுபவம் கொண்ட ஒரு அரசியல் கட்சி தலைவராக, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக அவர் எடுத்திருக்க வேண்டிய ஸ்டாண்ட் என்னன்னா, திமுகவின் மீதும் கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்க வேண்டும், தாவேகாவின் மீதும் கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கணும். திமுகவை ஆட்சி கட்சியாக நீங்க என்ன பொறுப்பு அப்படின்னு கேட்டிருக்கணும். அது ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய வேலை. தாவேகாவையும் ஒரு புதிய கட்சி வந்திருக்கிறீங்க, பொறுப்பற்ற முறையில் நீங்க நடந்து கொண்டீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி, இதற்கு யார் காரணமாக இருந்தாலும் நான் ஆட்சிக்கு வந்தால் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை எடுத்திருப்பாரு என்று சொன்னால் அது வேறையா இருந்திருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணார், அவசரப்பட்டு முற்று முழுவதுமாக விஜய் பக்கம் போய் நின்னார், தாவேகா பக்கம் போய் நின்னார். தாவேகா கொடி அசைக்கிறதுன்னாரு, தாவேகா கிட்டத்தட்ட கூட்டணிக்கு வந்துடும் நம்பினார், கூட்டணிக்கு வர வேண்டும் என்று விரும்பினார். இன்னைக்கு அவங்க அதிமுகவோட கூட்டணி கிடையாது என்று சொல்லுகின்ற பொழுது அது வந்து அவருக்கு ஒரு பெரிய அரசியல் ரீதியாக ஒரு பெரிய பின்னடைவை கருத்துருவாக்க அரசியலில் கொடுத்து விடும். அது கொடுத்திருக்கிறது. அது தேர்தல் களங்களில் எதிரொலிக்கும் அப்படிங்கறத அவர் உணர மறுத்து விட்டாரோன்னு தான் எனக்கு தோணுது. முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். பேசலாம் திரு ஜவஹர் அலி. இங்க கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து வெற்றி கணக்கை தொடங்குவோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கொங்கு மண்டலமோ அல்லது மேற்கு மண்டலமோ அதிமுகவுக்கு பலமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்படுற இடம். மேற்கு மண்டலத்தில் கிட்டத்தட்ட 8 தொகுதிகளில் 21ல் 5 தொகுதிகளை அதிமுக பாஜக கூட்டணி அப்ப பெற்ற ஒரு இடங்கள் தான். ஆனா இப்ப புதிதா ஒரு உத்வேகத்தை, ஒரு உற்சாகத்தை அங்க தொண்டர்கள் மத்தியில விதைக்க வேண்டிய ஒரு தேவை அதிமுகவுக்கு இப்ப எழுந்திருக்கிறதா? செங்கோட்டையன் போயிட்டாரு, அவர் எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொல்றீங்க, ஆனா அவர் வந்து போனது ஒரு பலவீனம் அதிமுகவுக்கு அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கா? அவர் செங்கோட்டையன்னா அதிமுகவுக்கு ஒரு பலவீனம் தான். பலவீனம் என்று அவர் போனதுனால பலவீனம் சொல்றது ஒரு கற்பனை. ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய அந்த வந்து தொண்டர்களால தான் அவர் எம்எல்ஏ ஆனார். அவர் வந்து கட்சியினுடைய இரட்டை இலை சின்னம் தான் அவர் எம்எல்ஏ ஆக்கினது. தனிப்பட்ட செல்வாக்கெல்லாம் 2006 தோத்தவர் தான். அதனால வந்து 9 முறை எம்எல்ஏ இருந்தார்னா அவர் வந்து அதிமுக என்ற பிராண்டோடு இருந்ததுனால தான். அவருக்கென்று தனிவாக புரட்சி தலைவர், அவர் என்னமோ அவர் பெரிய கற்பனையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட நீண்ட பயணம் செய்தவர் அப்படின்னா, அவர் 11 வருஷம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சர் இருக்கும்போது ஒரு முறை கூட அமைச்சராக்கல. அவரை அமைச்சராக்குனது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதற்கு பிறகு அமைச்சராக்குனது புரட்சி தமிழர் எடப்பாடியார். அவரை மாவட்ட செயலாளராக